பைரவா. ஓம் பைரவாய நமக. சக்கரம் உடலுக்கும் மனதுக்கும் மனிதனுடைய ஆற்றலுக்கும் எல்லாத்துக்கும் இயக்கக்கூடியது சக்கரம் தான். சகசரஹாரம் அப்படிங்கிற சக்கரம் நமக்கு என்னென்ன பலன்களும் பயன்களையும் தரும். இந்த சகசரஹாரம் சக்கரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, உச்சிக்கு ஒரு நிலை உண்டுன்னு சொல்லுவாங்க. உச்சி முதல் உள்ளாங்கால் வரைன்னு சொல்லுவாங்க. சகசரஹாரம் சக்கரம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உச்சி. எப்பவுமே நம்ம பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணா கூட இப்படி தலையில தட்டுவாங்க. நான் எல்லாத்துக்கும் என்னுடைய பிளஸ்ஸிங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடமா இருக்கு, இந்த உச்சியில தட்டுறதா இருக்கும். உச்சி நிலை அடையக்கூடியது, ஒரு மனிதன் முத்தி அடையக்கூடியது, பரவச நிலைக்கு போறது, இது எல்லாமே இந்த சகசரஹாரத்தினுடைய சக்கரம் தான் வேலைகளை பலனையும் கொடுக்குது. இந்த சக்கரத்தை நம்ம ஆக்டிவேட் பலப்படுத்திக்கிட்டோம்னா முக்தி அடையிறதும் பரவச நிலைக்கு போறதும், உங்களுடைய உணர்வுகளையே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான் சக்கரனுடைய பலன்கள். இதை நம்ம பரவச நிலை யாருக்கு தேவையில்லாம இருக்கும்? ஒவ்வொரு பரவச நிலை எப்படி தேடுறாங்க? கெட்ட பழக்கத்தால மது அருந்திட்டு பரவச நிலைக்கு போறோம்னு நினைக்கிறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ஆன்மீகத்துல தெய்வ வழிபாடுகள்ல உங்களை உணர முடியும், பரவச நிலைக்கு அடைய முடியும். இந்த பரவச நிலை தான் உங்களை எப்பவுமே ஆரோக்கியமாக, பலமாக, நிலையாக வைத்திருக்கக்கூடியதான் பலன்கள். இது எப்படி நம்ம பண்ணலாம்? இது எப்படி ஆக்டிவேட் பண்றது? உச்சியிலிருந்து உள்ளாங்கல் வரைக்கும் ஆக்டிவேட் இருக்கணும்னு நினைக்கிறோம், பலமா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்னு நினைக்கிறோம், பரவச நிலைக்கு போகணும்னு நினைக்கிறோம், முக்தி ஆகணும்னு நினைக்கிறோம். இதுக்கு நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறது, தியானங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய தியானம். இந்த தியானம் மூலிமா நீங்க எப்படி ஆக்டிவேட் பண்றீங்கன்னா, கண்ணை மூடி உட்காந்து ஒரு 7 to 10 நிமிடம் கண்ணை மூடி உட்காந்துருங்க. அந்த கண்ணை மூடி உட்காந்துருக்கிற போதே மனதை ஒரு நிலைக்கு கொண்டுட்டு போங்க. கொண்டு போயிட்டு ஆ ஆ அப்படிங்கிறது கையை ஒரு ஒரு முத்திரையில வச்சுக்கோங்க. சின் முத்திரையில கூட கையை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஆ ஆ 7 to 10 நிமிடங்கள் இதை பண்ணுங்க. மனதுக்கு உச்சி நிலைக்கும் ஒரு தெம்பையும் பரவச நிலைக்கும் கொண்டுட்டு போய் விட்டுரும். இந்த தியானத்தினாலேயே பரவச நிலையை உணரக்கூடியது இந்த தியானம் தான். இந்த சக்கரா அவ்வளோ பலத்தை கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக இதை முயற்சி செய்யுங்க, இந்த பயிற்சியை பண்ணுங்க. ஓம் பைரவாய நமக.